சந்தை உள்ள என்ட்ரான உடனே நம்ம கண்ணில் பட்டதே இந்த மேக் புக் ப்ரோ தாங்க. மினி கேசட் பார்த்தீங்களா, ஒரு விரல் சைஸ் தாங்க இருக்குது. பிலிப்ஸோட 5.1 ஓம் தேட்டர் ஒன்று இருந்ததுங்க, வித் டவர் ஸ்பீக்கரோட வச்சுருந்தாரு. இந்த ஐபாலோட இயர்ஃபோன் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். ஒரு 4-5 பீஸ் இருந்ததுங்க, எல்லாம் பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. சாம்சங்கோட லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க, இது ஒர்க்கிங் கண்டிஷனாகவே வச்சுருந்தாரு. இது பேக்கிங்கோட செட்டாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. நல்லா புது பீஸ் மாதிரியே இருந்தது. 2 பீஸ் இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது. இது பேக் சைடில் மேக்னெட்டிக் இருக்குது, இது ஒட்டுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது விண்டேஜ் ரேடியாங்க, இது ரொம்ப ஓல்டு மாடல் ரேடியோ. இது எதுவும் ஸ்டக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை, பட்டன்ஸில் கூட நல்லா இருந்தது. பிராண்டடான வாட்செலாம் நிறையா கிடைக்கும், நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். சில மெக்கானிக்ஸு வாங்கி இதை ரெடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சாம்சங்கோட சவுண்ட் பார் ஒன்று இருந்ததுங்க, இது எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் டிஸ்பிளே நல்லாயிருக்கு, அந்த கீபோர்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. நல்லா பெரிய சைஸுங்க. இது இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வரும் 2-in-1. இந்த PS2 இது, PS3 இது, இந்த ஜாஸ்டிக்லாம் வச்சுருந்தாங்க. எம்ஐயோட ரோபோட் கிளீனர் ஒன்று பார்த்தேங்க, இது செம்ம கண்டிஷனில் இருந்தது, சூப்பராகவே. டெல்லோட PC 2 இருந்ததுங்க, இங்கே செட்டாகவே இருந்தது, கீபோர்டு. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சந்தையில் என்னென்ன புது ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னே புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை உள்ள என்ட்ரான உடனே நம்ம கண்ணில் பட்டதே இந்த மேக் புக் ப்ரோ தாங்க. இது நல்லா இருக்க மாதிரி இருக்குன்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க போல். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்கு. உள்ளே ஸ்பேர்லாம் ஏதோ மிஸ் ஆன மாதிரி தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 4000 வரும்னு சொல்லியிருந்தாரு. இதை எடுத்து ரெடி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதே பீஸ் நம்மக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு ஸ்பேர் தேவைப்படுதுன்னா இந்த பீஸ் எடுக்கலாம். நம்ம அதுக்கு ஸ்பேருக்கு வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் 4000ன்றது, பட் நம்ம பார்கிங் பண்ணால் கொஞ்சம் சீப்பர் ரேட்டுக்கே வாங்க முடியும். பக்கத்துலேயே இன்னொரு லேப்டாப் கூட வச்சுருக்க பாருங்க, டெல் லேப்டாப்பு இந்த மாதிரி இருக்குது. இந்த கிளாக் ஒன்று பார்த்தங்க, இது சரியான வெயிட்டுங்க, இது செம்ம வெயிட்டு. இது ஃபுல்லாகவே உட்டனில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஓல்டு மாடல் கிளாக்கு தான், நல்லா இருந்தது. இது பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருந்தது, ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, உட்டன் பாக்ஸு. இந்த பிலிப்ஸோட மினி கேசட் பார்த்தீங்களா, ஒரு விரல் சைஸ் தாங்க இருக்குது, சின்ன மினி கேசட்டுங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஆனால் ஒர்க்கிங் கிடையாது, லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க, ஆனால் க்யூட்டாக இருந்தது. இது ஆல்ரெடி ரெக்கார்டட் தான். இது சும்மா ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்தேன் நான். இது நல்லா இருந்ததுங்க, பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தது. இந்த ஷாப்பில் அந்த கனெக்டர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த C2 அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு கனெக்டரு, அந்த USB to C போர்ட்டு கனெக்டரு நிறையா இருந்ததுங்க. ஒரு பீஸ் 30 ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிறையா கூட்டங்க, நிறையா பேர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க, நிறையா கனெக்டரு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த USB கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். நிறையா பேர் செக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய பீஸ் இருந்தது, கவர் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இந்த C போர்ட்டு கனெக்டர் கூட இருக்குது பாருங்கள். இந்த C போர்ட்டு 3.5 mm ஜாக்கு கூட இருக்குது பாருங்கள். இது கூட நிறைய கவர் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஏர்ஃபோன்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஏர்ஃபோன்ஸ் தான், கனெக்டரோடவே இருந்தது. இது பேர் வந்து 50 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஷாப்பில் அந்த சோனி 22 இன்ச்சு டிவி ஒன்று இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது டிவி. அதோட ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொன்னார், பட் ஆனால் நம்ம தான் அங்கே எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிவி நல்லா இருந்தது. ஆனால் பக்கத்துலேயே இந்த பிலிப்ஸோட 5.1 ஓம் தேட்டர் ஒன்று இருந்ததுங்க, வித் டவர் ஸ்பீக்கரோட வச்சுருந்தாரு, செட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 6000 வரும்னு சொல்லியிருந்தார். பக்காவாக ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஒர்க்கிங்கா? சரிண்ணா சார். எவ்வளோ வருது? 6 ரூபா வருதா? இந்த கிராம ஃபோன் பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். இது ஃபுல்லாகவே உட்டனில் பண்ணியிருக்காங்க. கீழே எடுத்து பார்த்துருந்தா அது மேலே இருக்கிறது மட்டும் கழட்டி தனியாக கீழே வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த ப்ராசரி ஐட்டம்ஸு, இந்த மாதிரி கூட நிறையா வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். ஆஸ் யூஷுவல் இந்த கேசட் ஐட்டம்ஸு, அந்த ஃபிலிம் கேசட் ஐட்டம்ஸு பாக்ஸ் பீஸோடு இருந்தது. ஒரு சிலது வந்து இந்த எம்டி கேசட்டில் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. இந்த டைப் ரைட்டிங்லாம் கூட 2-3 பீஸ் பார்க்க முடிஞ்சது இந்த ஷாப்பில்.
அப்புறம் அந்த கேபிள் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. இந்த ஈத்தர்நெட் கனெக்டரு அண்ட் கேபிள்ஸ்லாம் கூட இருந்தது. அந்த மெயில் அண்ட் ஃபீமேல் கனெக்டர்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பீஸ் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு சில இதில் ஒர்க்கிங் பீஸாகவே கிடைக்குதுங்க. இது மார்க்கெட்டில் நல்ல பீஸாகவே செக் பண்ணி எடுக்கலாம். அந்த டேப்புக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டேப் நல்லா இருக்குன்னு எடுத்து பார்த்தா அது டிஸ்பிளே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. டைலரிங் மிஷினில் நிறைய பேர் கேட்குறீங்க. டைலரிங் மிஷினில் நிறையா பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து 1500லேருந்து 3000 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த புக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குங்க. நிறையா புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க புக்ஸ் ஐட்டம்ஸும். இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி தாங்க. 50 and 100 இது ரேஞ்சுக்குள்ளே தான் சொல்கிறாங்க. இந்த ஐபாலோட இயர்ஃபோன் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். ஒரு 4-5 பீஸ் இருந்ததுங்க. எல்லாம் பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, புதுசாகவே இருந்தது. இது ரொம்ப நாளாக பாக்ஸ் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பட்ஸ்லாம் பிச்சா அப்படியே தனியாக கையோடு வருது. இது ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் பாக்ஸ் உள்ளே இருந்திருக்கும் போல். இதோட பாக்ஸில் செக் பண்ணி பார்த்தா நவம்பர் 2019 மாடல் போட்டு இருந்துச்சு. 4-5 பீஸ் இருந்தது பாக்ஸோட. இதோட ப்ரைஸ் வந்து 200 சொன்னார். சரி செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக ஒரு பீஸ் ஒன்று வாங்கினேன் நான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, SD கார்டு, ஆக்ஸு, இதில் இன்பில்டாக FM இருக்குங்க. இதில் 6 hours பேக்கப்பு இதெல்லாம் போட்டு இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2000 rupees போட்டு இருந்துச்சு. சரி செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக வாங்கினேன். பக்கத்துலேயே அந்த சாம்சங்கோட லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷனாகவே வச்சுருந்தார். இது ஐஃபை லேப்டாப். இது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 8000 வரும்னு சொல்லியிருந்தார். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐஃபை 3rd generation. நம்ம லைட் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். நம்ம பார்கிங் பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே வாங்கலாம். இது செக் பண்ணி பார்த்தேன், லேப்டாப் நல்லாவே இருந்தது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் சைடில் போடுறேன் பாருங்களேன். இதோட ப்ராசஸர் இன்டெல் i5ல 3317U மாடலு, 4GB RAM இருக்குது. ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங்கு விண்டோஸ் 10. பக்கத்துலேயே இன்னொரு லேப்டாப்பும் இருந்ததுங்க. இது டெல் லேப்டாப். இதுவும் ஒர்க்கிங் தான். இதோட ப்ரைஸும் 8000 சம்திங் சொல்லியிருந்தார். இது எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நம்ம பார்கிங் பண்ணால் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அந்த ப்ரொஜெக்டரு, இதெல்லாம் கூட அதே ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த ஆவல்ஸோட மிக்சி செட்டு கூட இருந்தது பாருங்கள். இது புதுசாகவே இருந்ததுங்க. இந்த கேஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்ததுலேருந்து இந்த எம்டி சிலிண்டரு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு சேலுக்கு. இது மெட்டல் மாதிரியே இருந்ததுங்க இந்த ஷிப்பு. இது எடுத்து பார்த்தேன், மெட்டல் இல்லை, இது பிளாஸ்டிக் தான். இது ஆனால் ஹெவியாக இருந்ததுங்க. அது நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இந்த மவுஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி வீடியோவில், அது கூட இருந்தது. இந்த ஷாப்பில் அந்த யமகாவோட கீபோர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. நல்லா செட்டாகவே இருந்தது. பேக்கிங் கூட செட்டாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. நல்லா புது பீஸ் மாதிரியே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே ஒரு சில லேப்டாப்பு அண்டு மானிட்ரு இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறையா அந்த சாமி சிலைங்களாக கூட வச்சுருந்தாங்க. நிறையா கிரைண்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். கிரைண்டர் கூட நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. கிரைண்டரில் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இது ஒரு வுட்டனில் கீபோர்டு ஒன்று இருந்ததுங்க. இது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பாக்ஸோடவே இருந்தது. வுட்டன் கீபோர்டு. இது ஒர்க்கிங்கானு தெரில, பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே அந்த யூபிஎஸ்ஸு அண்டு பிசி இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. நிறையா அந்த டிவிடி கேசட் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா பார்க்க முடியுது இந்த ஷாப்பில். இங்கே பாருங்கள், நிறையா டிவிடி கேசட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா கலெக்ஷன் இருந்ததுங்க. எல்லாமே அந்த ஓல்டு மூவி கேசட்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது. இது ஒரு செட்டாகவே வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. நிறையா கேசட் இருந்தது. ஒரு பீஸ் 10 ரூபான்னு கொடுக்குறாரு. ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. நிறைய கேசட் எடுக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் செக் பண்ணி. இதுலேயே அந்த ஹாலிவுட் மூவி கேசட்லாம் கூட நிறையா இருந்தது. இந்த வுட்டன் ஹார்மோனியம் பெட்டி நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். இன்னும் சேல் ஆகாமல் அப்படியே தான் இருந்தது.
இந்த ஷாப்பில் அந்த சின்ன சின்ன டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. அந்த சின்ன சின்ன பிட் ஐட்டம்ஸு அண்டு ஸ்பேனர் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் இந்த ஷாப்பில். அந்த ஸ்பேனர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பேனரு இது பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த லாரிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பேனர்லாம் கூட கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். இந்த 2 வீலருக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேர் கூட இருக்குது பாருங்கள். கார்பெண்டர் அண்டு சேக்காப்ஸரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த ஷாப்லேயும் நிறையா அந்த டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. சின்ன சின்ன டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் இங்கே. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பாகவே கிடைக்கும். 100 அண்டு 50 அண்ட் 100க்கே கிடைக்கும். இது நிறைய டூல்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருப்பார், இவர்கிட்டையும் கிடைக்கும். ஒரு மானிட்டர் ஒன்று பார்த்தங்க சோனியோடது. இந்த கம்ப்யூட்டர் டேபிள் செட்டாகவே இருந்தது. இது எந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. மேலே ஸ்க்ரீன் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அந்த கம்ப்யூட்டர் டேபிள் கூடவே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தனியாகவே வரல, அது டேபிள் கூடவே ஃபிக்ஸ்டாகவே இருக்குது. டேபிளோட ப்ரைஸ் வந்து 1500 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். 2000 சொன்னார். அப்புறம் 1500 கொடுத்துட்டு எடுத்துங்கன்னாரு. டேபிள் நல்லா இருந்ததுங்க. ஆனால் சூப்பரான கண்டிஷன்லேயே இருந்தது டேபிள். ஒரு வுட்டன் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இந்த பழைய துணிலாம் போட்டு வைப்போம்ல, இந்த 80s அண்டு 90ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓல்டு வுட்டன் பாக்ஸு சூப்பரான கண்டிஷன்லேயே இருந்ததுங்க, நல்லா இருந்தது. பட் அது சேல் ஆகிடுச்சிங்க. இது அப்போயே ஒருத்தர் வாங்கிட்டார். இது இந்த i5 சிஸ்டத்தோட ஸ்பீக்கர் மட்டும் இருந்ததுங்க. 2 பீஸ் இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 3000 வரும்னு சொல்லியிருந்தார். செட்டு வந்து 3000 சொல்லியிருந்தார். ஒரு சில ஸ்பீக்கர் ஐட்டம்ஸும் இருந்தது. அண்டு ஹோம் தேட்ரு அப்புறம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் இருந்தது. இந்த எக்ஸ்ரே எடுப்போம்ல, அந்த எக்ஸ்ரே ஃபிலிம் கூட இருக்குங்க. அது கையில் யாரோ எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க, அது ஒரு ஃபிலிம் கூட போட்டு வச்சுருக்காங்க. இது வுட்டன் டிவி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஓல்டு மாடல் வுட்டன் டிவி இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் ஒன்று இருந்தது. அது என்னென்னு எடுத்து பார்த்தா அது மேக்னெட்டிக் மொபைல் ஹோல்டர்னு சொல்லி போட்டு இருந்தது. இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அது ஃபுல்லாகவே இருந்ததுங்க, பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று பாருங்கள், பாக்கெட் எஃப்எம். என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு ஐபேடு ஒரு மாதிரி இருந்ததுங்க. அது ஒரு ஐபேடுன்னு நினச்சி எடுத்து பார்த்தா அது எஸ்டி கார்டு கனெக்டரு. எல்லா சைஸ் எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி கனெக்டர். அது இங்கே ஒரு 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டு இருந்தது. 2 பீஸ் இருந்ததுங்க. இது ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பட் அந்த வுட்டன்லாம் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. இந்த பக்கமும் ஸ்பீக்கர் நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. 4000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது 4000 ஒர்த்தானு தெரியல. இது நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேங்க. இது ஆனால் பீஸ் இல்லை, சேல் ஆகிட்டு இருக்குது. பட் இது 4000க்கு வாங்கியிருப்பாங்களான்னு டவுட்டு தான். இது இந்த வாரம் நிறைய அந்த கம்ப்ரஸர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. அந்த ஏர் அடிக்கிற கம்ப்ரஸர்லாம் வந்துருந்தது. ஒரு 3 பீஸ் இருந்தது. இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏரு அண்டு அந்த பெயிண்டிங் யூசேஜ் அந்த மாதிரி யூசேஜில் நிறையா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறையா வந்தது. இந்த கட்டிங் மிஷினு இந்த மாதிரி டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. இந்த செஸ் போர்டு ஒன்று பார்த்தேங்க, செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இது நல்லா இருந்தது, வுட்டனில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. இது அடியில் மேக்னெட்டிக் வருது. இது பேக் சைடில் மேக்னெட்டிக் இருக்குது. இது ஒட்டுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது 300 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இது இன்னொருத்தர் வந்து 150க்கு பேசி வாங்கிட்டாருங்க. இது நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வாங்கிட்டார் இது 150க்கு. இந்த மாஸ்க்கு பார்த்தீங்களா, நம்ம இந்த கொரோனா டைமில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இது பேக்கிங்கோடு இருந்ததுங்க. ஒரு 2-3 பேக்கிங்கோடு இருந்தது. பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. இப்போ புது செட்டு பாக்ஸ் பீஸாகவே இருந்தது மாஸ்க்கு. அந்த டைமில் இது 100 200 விற்றுருந்தாங்க கொரோனா டைமில். இப்போ இது மார்க்கெட்டில் 30 கிடைக்குதுங்க. சோனி கேமரா ஒன்று பவுச்சோடு இருந்ததுங்க. உள்ளே எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணலான்றதை எடுத்து பார்த்தேன் நான். உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அது டேமேஜ் ஆன பீஸை உள்ளே வச்சுருக்காங்க, பவுச்சில் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லலாம் நல்லாயிருக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்கு. கீழே வந்து அந்த டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் ஆன பீஸை வந்து பவுச்சு உள்ளே போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 200 சம்திங் சொல்லியிருந்தார். இந்த ஷாப் வந்து அந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்லாம் நிறையா பார்த்துருப்போம். அந்த ஷாப் தாங்க இது. இந்த வாரம் வந்து நிறைய லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பீஸ் லேப்டாப்லாம் இருந்தது. ஒர்க்கிங் பீஸாகவே இருக்குது. செக் பண்ணி காட்டுறாங்க. இது
ஒரு சில கனெக்டர் ஐட்டம்ஸு, ரிமோட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க இந்த ஷாப்பில். இந்த ரேடியோ பார்த்தீங்களா, விண்டேஜ் ரேடியோங்க. இது ரொம்ப ஓல்டு மாடல் ரேடியோ. இது ஐ திங்க் இது வால்வு ரேடியோன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரில எனக்கு. இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு தெரில. இது அந்த மெக்கானிக்கெலாம் இருக்காங்களே அவங்களாம் பார்த்து எடுப்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்து எடுத்து ரெடி பண்ணுவாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்கல. மேபி இது காலையிலே மெக்கானிக்ஸ்லாம் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. இந்த கவர் ஃபுல்லாக மைக் வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த ஒயர்டு மைக் அண்டு ஒயர்லெஸ் மைக்கெலாம் கூட இருந்தது. லேப்டாப் கூலிங் பேட் ஒன்று இருந்ததுங்க. நம்மளுக்கு வாரம் வாரம் ஒரு லேப்டாப் கூலிங் பேடு கண்ணில் மாட்டிடுது. நம்ம நண்பர்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க கூலிங் பேடு வேணும்ன்று. சரி, அவங்களுக்காக இது வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 100 rupees சொன்னார். சரின்ட்டு வாங்கினேன் நான், செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. இந்த ஷாப்பில் ஒரு ப்ராஜெக்ட் ஐட்டம் ஒன்று பார்த்தாங்க. இது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க போல் யாரோ. அது போட்டிருந்தாங்க. இது என்னன்னு தெரியல. இது இந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு, அப்புறம் அந்த டிஸ்பிளேலாம் இருந்தது. ஏதோ அந்த காலேஜ் ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். இந்த ஷாப்பில் அந்த கிட்ஸு ஜீப் ஒன்று இருந்ததுங்க. நம்ம 2-3 வாரமாக இந்த ஜீப்பு அண்டு கார் ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ணல. நம்ம கண்ணிலே படலை. இன்றைக்கி ஒன்று இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரில. இந்த யூபிஎஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். யூபிஎஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடியுதுங்க. இந்த ஹெவியான யூபிஎஸ்ஸு, ஒரு சில கேமரா ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த கேம் கோடரு இதெல்லாம் கூட இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஐஃபை சிஸ்டமு அண்டு டேப் ரெக்கார்டரு, சிடி பிளேயரு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பிலிப்ஸோட டேப் ரெக்கார்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது உள்ளெல்லாம் கூட பெருசாக எதுவும் டஸ்ட்டு எதுவும் இல்லைங்க. நல்லா தான் இருந்தது. மேலே மட்டும் லைட்டாக டஸ்ட்டாக இருந்தது. அது பீஸ் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 700 வரும்னு சொல்லியிருந்தார். எடுத்தால் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பட்டன்ஸ்லாம் கூட நல்லா இருந்ததுங்க. எதுவும் ஸ்டக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. பட்டன்ஸ்லாம் கூட நல்லா இருந்தது. இந்த ஜிப்ரானிக் இது சவுண்ட் பார் மாதிரி இருந்தது. அந்த ஒரு பக்கம் அந்த சீல்டு இல்லாமல் இருந்தது. அதை எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தா அது சவுண்ட் பார் இல்லைங்க, அது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அது. இந்த ஷாப்பில் நிறையா ஏகப்பட்ட பிரிண்டர் வந்துருந்ததுங்க இந்த வாரம். நிறையா பிரிண்டர் வச்சுருந்தாங்க. இந்த பிரிண்டர் ஒரு நண்பர் செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிண்டர் வந்துருந்தது. அண்டு இந்த ஃபோனோட ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். இந்த ஐபேடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்கும். ஆனால் எதுவுமே ஒர்க்கிங் இருக்காது. நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பீஸ் இருந்தது. பட் நிறையா அந்த டேமேஜ் பீஸ் தான் நிறையா இருக்கும். நம்ம ஸ்பேர் எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதே ஷாப்பில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. இந்த அக்ராலிக் பேனல் வரல, அந்த மாதிரி பேனல் போர்டு இது, அந்த மாதிரி மாடல் இது. ஆனால் பேக் சைடில் வுட்டு தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாதிரி மாடலு. இது சூப்பராக இருந்தது. டிசைனில் அது நல்லா இருந்தது. இந்த விநாயகர் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல்லாகவே டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது. ஆனால் பேக் சைடில் வுட்டு தான் இது, ஃப்ரண்ட்டில் இந்த அக்ராலிக் பேனல் மாடல் இது. இதோட ப்ரைஸ் வந்து 550 வரும்னு சொல்லியிருந்தார். ஒரு பீஸு 550 சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாம் இந்த பவர் பேங்க் செக் பண்ணுறதுக்காக தாங்க. எல்லாம் அந்த பவர் பேங்க் வாங்குறதுக்காக செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே பவர் பேங்க் கிடைக்கும் இங்கே. இந்த பிராண்டட் பவர் பேங்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸே கிடைக்கும். 400 அண்ட் 500 இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஃபோனோட அடாப்டர் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த லோக்கல் மாதிரி தான் தெரியுது. இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க பிராண்டடாகவும் வச்சுருக்காங்க. ஒரு சில பிராண்டட் ஐட்டம்ஸும் கிடைக்குது. அது வந்து 200 சொன்னாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹெட்டு அதுவும் கிடைக்குது இங்கே. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய அந்த வால் கிளாக் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க இந்த ஷாப்பில். ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க வால் கிளாக் ஐட்டம்ஸ்லாம். இந்த ஷாப்பில் நிறையா அந்த மிக்ஸி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து மார்க்கெட்டில் நிறையா இண்டக்ஷன் ஸ்டவ்வே பார்க்க முடியலங்க. இவங்க ஒரு 2 பீஸ் வச்சுருக்காங்க. மிக்ஸி ஐட்டம்ஸ்லாம் நல்ல பிராண்டடான மிக்ஸியே கிடைக்கும். ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 அண்ட் 600 இந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த வாட்ச் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. பிராண்டடான வாட்செலாம் நிறையா கிடைக்கும்.
நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். இந்த கேஷியோ வாட்ச் பார்த்தீங்களா, இது 400 சொன்னார். இதோட ப்ரைஸ் வந்து 400 சொன்னார். இந்த மாதிரி நம்ம தேடி எடுத்தோன்னா நல்லா பிராண்டடான வாட்சே கிடைக்குங்க சீப் ரேட்டுக்கு. இந்த ஷாப்பில் அந்த ஏகப்பட்ட வாட்ச் குமிச்சு வச்சுருந்தாங்க. இது என்னென்னு எடுத்து பார்த்தா எல்லாமே அந்த கிட்ஸு கட்டுவாங்களே அந்த வாட்சுங்க, இந்த கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற வாட்சுங்க. மேபி இது ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மினி டிவி பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நாள் கழித்து நம்ம கண்ணில் படுது. இது எப்படியோ ஒர்க்கிங் இருக்காது, ஒரு கலெக்ஷனுக்காக சில பேர் வாங்குவாங்க. இது சில மெக்கானிக்ஸு வாங்கி இதை ரெடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேபி இது ஒர்க் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகாமல் போகலாம். சில பேர் இது கலெக்ஷனுக்காக வாங்குவாங்க. பேக் சைடில் பார்த்தீங்களா அந்த பேட்ரி போடுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஏசிக்காக ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கலான்ட்டு இது செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்று வாங்கினேன், நான் அது வீடியோ கடைசியில் காட்டுறேன் பாருங்களேன். 3 பூஸ்டர் ஸ்டெபிலைசர், அது V-Guard பிராண்ட். இது முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நிறையா கடையில் அந்த புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குது. நிறைய ஷாப்பில் வச்சுருக்காங்க புக்ஸ்லாம். நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். டாய்ஸ் பொம்மை அண்டு இந்த டாய்ஸ் காரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. நிறையா பேர் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறையா பீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பீஸ் 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. நிறையா பேர் செக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த டிவிலாம் பார்த்தீங்களா என்ன நிலமையில் கிடக்குது பாருங்கள். இது எல்லாமே புரோக்கன் ஆன டிவி, எல்லாம் டேமேஜ் ஆன டிவி தான். நம்ம ஸ்பேர் தேவைப்படுதுன்னா ஸ்பேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஷாப்பில் அந்த ஜாஸ்டிக் ஒரு 2 பீஸ் இருந்ததுங்க, PS2 இது. ஜாஸ்டிக்காக தனியாக ஒரு ஷாப்பில் நிறையா இருந்தது, அதை நான் கவர் பண்ணியிருக்கேன், அதை நான் வீடியோவில் காட்டுறேன் நான். இந்த ஷாப்பில் ஒரு 2 பீஸ் இருந்தது. இது வந்து 70 ருபீஸ் அண்ட் 100 ருபீஸ் இந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. இந்த பிலிப்ஸோட அந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் கூட 2 பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். புதுசாகவே இருந்ததுங்க, நல்லா பாக்ஸ் பீஸோடவே இருந்தது. ஏகப்பட்ட பிரிண்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு சிலது நல்ல பிரிண்டரும் கிடைக்குது, அண்டு டேமேஜ் ஆன பீஸ் தான் நிறையா இருக்குது. நம்ம செக் பண்ணி எடுத்தோன்னா நல்ல பிரிண்டராகவே எடுக்கலாம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதை நான் மிஸ் பண்ணிட்டேங்க. இதை நான் கிட்ட போய் இதை செக் பண்ணியிருக்கணும். இதை செக் பண்ணாமல் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான். இந்த ஷாப்பில் அந்த லேப்டாப்போட ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. நிறையா பீஸ் வச்சுருப்பாங்க, நிறையா பேர் செக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு சில ஒர்க்கிங் லேப்டாப்பும் கிடைக்கும், அண்டு ஸ்பேர் ஐட்டம்ஸ் தான் நிறையா கிடைக்கும். இதில் நம்மளுக்கு எதாவது ஸ்பேர் தேவைனா கூட இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா மாடலுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பீஸ் வச்சுருப்பார் இவர். சாம்சங்கோட சவுண்ட் பார் ஒன்று இருந்ததுங்க. இது எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இது இன்புட் வந்து ஆப்டிக்கல் இன்புட் மட்டும்தான் இருந்தது. HDMI ARC இல்லை இதில். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்களா, இன்புட் ஆப்டிக்கல் அண்டு ஆக்ஸ் போர்ட்டு மட்டும்தான் இருந்தது. இதில் ARC சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் USB சப்போர்ட்டும் இருந்தது. இதில் ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் நான் விசாரிக்கல, நான் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், ஆள் இல்லை ஷாப்பில். சரி, அதனால் அது அப்படியே வச்சுட்டேன் நான். மேபி அதோடய ப்ரைஸ் வந்து 1500 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த i5 சிஸ்டத்தோட ஸ்பீக்கர்லாம் நிறையா கிடைக்குதுங்க, நிறையா வச்சுருந்தாங்க சேலுக்கு. இந்த ஷாப் எதுன்னு தெரியுது அவங்களுக்கு, நம்ம அந்த ட்ரிம்மர்லாம் கவர் பண்ணுவோம்ல அந்த ஷாப்பு தாங்க இது. இந்த வாரம் வந்து பவர் பேங்க் வச்சுருந்தாங்க, பேக்கிங்கோடு இருந்தது, நிறையா பீஸ் இருந்தது. ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு சில மானிட்டர் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டர் கூட வச்சுருக்காரு பாருங்கள். அவர்கிட்டே அந்த 2 மேக் புக் வச்சுருந்தாருங்க. இது எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நான். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கீபோர்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது, இந்த கீபோர்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் இது நாட் ஒர்க்கிங் தாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதில் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருந்தது. இதில் டிஸ்பிளே நல்லாயிருக்கு, அந்த கீபோர்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. கீழே இன்னொரு பீஸ் இருந்தது, அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்குங்க. பேக்கில் ஃபுல்லாக டோர் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. மேபி இதெல்லாம் ஸ்பேருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. இந்த சிலை பார்த்தீங்களா, செம்ம வெயிட்டுங்க. ஆனால் அது சரியான வெயிட் இருந்தது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இது அந்த
எல்லாமே அந்த கேஜி கணக்கில் தான் கொடுக்குறாங்க. இந்த ஷாப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. ஃபுல்லாகவே ஆண்டனா வச்ச மாதிரி இருந்தது. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்டு போடுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மேபி இது சர்வரில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கார்டு போட்டு சர்வரில் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர்லாம் இருந்தது. இந்த சென்ட்ராக கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது என்ன யூசேஜ்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டவர் ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள், இது பிலிப்ஸோடது. இது நம்ம 2 வாரமாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். சேல் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது போல். இந்த ஷாப்பில் நிறைய அந்த டைப் ரைட்டிங் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. இது கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்தது. எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. இந்த வால் கிளாக் பார்த்தீங்களா, இந்த ஓல்டு வால் கிளாக்கு. நிறையா அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். இந்த டிவி பாக்ஸு அண்டு இந்த ரொட்டேட்டிங் 3 ஃபேஸ் ரொட்டேட்டிங் சுவிட்சு, இந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குது. இந்த 3 கிலோ டம்பிள்ஸ் பார்த்தீங்களா, செட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாக இரும்பு தான் இது. இந்த ஷாப்பு நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற ஷாப்பு தாங்க. இந்த நிறையா இந்த சார்ஜரோட ஹெட்டு நிறையா போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஏகப்பட்டது கொட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பவர் பேங்க்கு கூட நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பீஸு 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒரு சில டூல்ஸ் ஐட்டம்ஸு, ஜென்ரேட்டர் கூட இருக்குது பாருங்கள். இந்த தராஸ் பார்த்தீங்களா, நிறையா அந்த மளிகை கல்லை வச்சுருப்பாங்க முன்னாடிலாம். இப்போ யாரும் அந்த இது வச்சிடல, எல்லாம் டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹிட்டாச்சோட பூம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. அது நல்லா பெரிய சைஸுங்க. அது இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வரும், 2 in 1. சூப்பர் கண்டிஷனில் இருந்தது, நல்லா இருந்தது. இது சேல் ஆயிடுச்சின்னு சொல்லியிருந்தாரு. இது 25 சேல் ஆயிடுச்சின்னு சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்தது பீஸ் இது. இந்த நோட் என்ற மிஷின் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஷாப்பில். இதெல்லாம் ஒர்க்கிங் ஆனான்னு தெரில. பட் ஆனால் இதெல்லாம் எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில மானிட்ரு, அப்புறம் ஐஃபை சிஸ்டம் இருந்தது பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க. இது ஸ்பீக்கர் இல்லை, பட் இது டிஜிட்டல்னு நினைக்கிறேன். இது நம்ம பவர் கொடுத்தா தான் இது டோர் ஓப்பன் ஆகும். இது அந்த மாதிரி மாடல், இது டிஜிட்டல் மாடல். இது சூப்பராக இருந்ததுங்க. இது இந்த டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களா டெடெக்ஸ்கோப்பு, அது இந்த ஷாப்பில் இருந்ததுங்க. இது நல்லா இருந்தது. இது செக் பண்ணி பார்த்தேன். இது சென்டரில் தட்டினா மேலே வந்து சவுண்டு கேட்குதுங்க. அது மேபி இது ஓல்டு மாடல்னால இதை தூக்கி போட்டிருப்பாங்க போல். இதோட அட்வான்ஸ் மாடல்லாம் வந்துருச்சு. இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷாப் பார்க்குறாங்க. நான் இந்த வாரம் போட்டிருக்காங்க. இவங்ககிட்ட அந்த வாட்டர் ஹீட்டர்லாம் கிடைக்குங்க. எல்லாம் அந்த கிராம்ப்டனோடது பிராண்டட் தான். இது கிராம்ப்டனோடது எல்லாமே ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து 250 அண்டு 350 சொல்லி அந்த போர்டே வச்சுருக்காங்க. அயன் பாக்ஸும் வச்சுருக்காங்க, அதுவும் கிராம்ப்டனோடது தான். அது வந்து 400 சொல்கிறாங்க. எல்லாமே ஒர்க்கிங் தான், புது பீஸு ஒர்க்கிங் தான் சொல்கிறாங்க. இந்த ஷாப் தாங்க சொன்னேன் நான். ஏகப்பட்ட ஜாஸ்டிக் இருந்ததுங்க. எல்லாம் அந்த PS2 இது, PS3 இது, இந்த ஜாஸ்டிக்லாம் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் 100 ருபீஸுக்கு ஒர்த்து தாங்க, வாங்கலாங்க. இது எல்லாம் ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. ஓகே தான், ஜாஸ்டிக்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரு சில கீபோர்டெலாம் கூட இருந்ததுங்க. கீபோர்டு அண்டு ஒயர்டு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டெலாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த 12 வோல்ட் ஃபேன்லாம் கூட இருந்ததுங்க. நிறைய பீஸ் இருந்தது. எவ்வளோ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் அந்த பவர் சப்ளை இதெல்லாம் கூட இருந்ததுங்க. இந்த ஷாப்பில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்தது, நல்லா இருந்தது பீஸு. இதோட ப்ரைஸ் வந்து 600 சொன்னாங்க. சிடி டோர் கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி இருந்தது, நல்லா இருந்ததுங்க. ஆனால் அது டிஸ்பிளே மாடலுங்க. இதோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்களேன் நான். அதில் வந்து ஆப்டிக்கல் இன்புட்டு அண்டு சிடி இன்புட்லாம் இருந்ததுங்க. அப்புறம் ஆக்ஸ் இன்புட்லாம் கூட இருந்தது. நிறைய ஆப்ஷன் இருந்ததுங்க. இதில் 600க்கு ஒர்த்து தாங்க. இது வாங்கலாம். இது பார்கிங் வேணால் ஒரு 400க்கே வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒர்த்து தாங்க. ஆனால் நல்லா இருந்தது செட்டு. இந்த வாரம் கேரம் போர்டெலாம் கூட நிறையா வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. எல்லாமே புதுசு தான். அப்புறம் கேரம் போர்டு, அந்த ரிமோட் காரு, ஆர்சி காரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த ஷாப்பில் நிறையா இருந்தது.
இந்த கிளாக் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த ரிமோட் கார் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. பின்னாடி பக்கம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் அலோவ் பண்ண மாட்றாங்க உள்ளே போய்ட்டு பார்க்குறதுக்கு. நிறைய பீஸ் இருந்ததுங்க. அவர்கிட்டே அந்த ஸ்டிப்பு எல்இடிலாம் கிடைக்குதுங்க. இதெல்லாம் வந்து 200 and 300 சேல் பண்ணுறாரு. இந்த ஒரு செஸ் போர்டு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாருங்க. உள்ளே ஃபுல்லாக காயின் வச்சுட்டு உட்டனில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல்லே இருந்தது. ஆஸ் யூஷுவல் இந்த மிஷினரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. செக் பண்ணி எடுக்கலாம் நம்ம. எல்லா ப்ரைஸு 1200 1500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் நிறைய அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. அந்த டிபி பாக்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் டிபி பாக்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் கிடைக்குதுங்க. சீப் ரேட்டாகவே கிடைக்குது. எல்லாமே வந்து 200 and 250 சொல்கிறாங்க ரேட்டு. எம்ஐயோட ரோபோட் கிளீனர் ஒன்று பார்த்தேங்க. இது செம்ம கண்டிஷனில் இருந்தது. சூப்பராகவே இருந்தது. பார்க்குறதுக்கு புதுசாகவே இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இது செட்டாகவே இருந்தது. சார்ஜரு அதோட செட்டு அப்படியே பேக்கிங்காக இருந்தது. ப்ரைஸ் வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தாரு. நல்ல ஒரு டீல் தான் இது. பார்கிங் பண்ணால் ப்ரைஸ் கம்மியாகவே வாங்கலாம். நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் பவர்லாம் கிடைக்குங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செக் பண்ணியே கூட வாங்கலாம் இதை. இவர்கிட்ட அந்த ஐஃபோனு ஐபேட்லாம் நிறையா கிடைக்குங்க. நம்ம மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் இவரை பார்க்கலாம் நம்ம. இவர்கிட்ட ஒர்க்கிங்காகவே வச்சுருப்பார். இந்த ஐபேட்லாம் கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் சொல்லியிருந்தார். ஒரு சில ஐபேட்லாம் ஒர்க்கிங்காகவே இருக்குது. இது வந்து 1500 சொல்லியிருந்தார் இந்த ப்ரைஸு. இன்னொரு பீஸு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தார். அதுவும் ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. லாக்கெலாம் கூட எதுவும் இல்லை. லாக்கெலாம் கூட ஓப்பனில் தான் இருந்தது. ப்ரைஸ் வந்து 2500 சொல்லியிருந்தார். பக்கத்தில் இன்னொரு நண்பர் செக் பண்ணியிருந்தார். அதுவும் ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. இதை பாருங்கள், ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பாருங்கள். இதில் ஐக்ளவுட் லாக் இல்லாமல் தாங்க இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்தேன் நான். இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள். ஒர்க் ஆகுது பாருங்கள். எதுவும் லாக் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு ப்ரைஸ் வந்து 2500 சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் ஒரு ரோபோட் கிளீனர் இருந்ததுங்க. இதுவும் செக் பண்ணி பார்த்தேன் நான். இதோட ப்ரைஸ் வந்து 600 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது கண்டிஷன் ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்தது. பேக் சைட்லலாம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருந்தது. சார்ஜரும் இல்லாமல் தான் இருந்தது. பக்கத்துலேயே பாருங்கள், இந்த பிலிப்ஸோடது எஃப்எம் ரேடியோ ஒன்று இருக்குது பாருங்கள், டேப் ரெக்கார்டர். அது டோரே ஓப்பன் ஆகலை. செக் பண்ணி பார்த்தா அது டோர் எதுவுமே ஓப்பன் ஆகலை. இந்த ஷாப்பில் ஏகப்பட்ட பூம் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நிறையா பீஸ் இருந்தது. ஆனால் கண்டிஷன்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருந்தது. ஒரு பிசி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பிசி அண்டு கீபோர்டு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. இந்த ஷாப்பில் கூட நிறையா அந்த சிடி கேசட் நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க. நிறையா பீஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கேம் கண்ட்ரோலர் ஒன்று இருந்ததுங்க, எடுத்து பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா அந்த பிசியில் கனெக்ட் பண்ணுமான்ட்டு தான் நான் பார்த்துருக்கேன் நான். யூஎஸ்பி மூலமாக பிசியில் கனெக்ட் பண்ணி விளையாடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் இருக்குது. அதே சேம் மாடல் ஒயர்லெஸில் இருக்குது. இது மேபி இந்த டாய் ஏரோஃப்ளைன் வருதுல்ல, அது கண்ட்ரோல் பண்ணுற ஜாஸ்டிக்கானு தெரில. ஆனால் இதே மாதிரி பிசியில் கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி ஜாஸ்டிக் இருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். டெல்லோட பிசி 2 இருந்ததுங்க இங்கே. செட்டாகவே இருந்தது. கீபோர்டு அண்டு மவுஸு எல்லாம் செட்டாகவே இருந்தது. இதை நான் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தேன், நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ஓல்டு கான்ஃபிகரேஷன் தாங்க இது. நம்ம இந்த எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே எப்படி தாங்க இருக்குது. எல்லா ஸ்பேரும் இருக்குது, எந்த ஸ்பேரும் மிஸ் ஆகலை. எல்லா ஸ்பேரும் இருக்குது. நம்ம இதை எடுத்து அந்த லைட் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த எக்ஸல் அந்த மாதிரியான யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பாருங்கள்,
சைடில் தூங்கிட்டு இருக்குது. பட் இது எடுத்தால் ரெடி பண்ண முடியுங்க, ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பீஸெல்லாம் எடுத்தால் ரெடி பண்ணலாம். இது ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் நம்ம 1000 இந்த 1200க்கு அந்த ரேஞ்சுக்கே வாங்கலாம் நம்ம இதை. இந்த ஷாப்பில் ஒரு பிரிண்டர் ஒன்று பார்த்தேங்க. இது கொஞ்சம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், அது ஒர்க்கிங் ஆனான்னு தெரிலன்னு சொல்லிட்டார் அவர். அதோட ப்ரைஸ் வந்து 800 வரும்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்டே ஒரு மானிட்டர் ஒன்று இருந்ததுங்க, அதுவும் செக் பண்ணி பார்த்தேன். அவரே சொல்லிட்டார், ஆன் ஆகலை, இது கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் எடுத்து தான் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னார். ஏதோ பவர் செக்ஷனில் ஏதோ ஃபால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது பட்டு டிஸ்பிளேலாம் நல்லா இருந்ததுங்க. இது ப்ரைஸு 1200 சொன்னார். நம்ம 1200க்கு நல்ல பீஸாகவே எடுக்கலாம், நல்ல ஒர்க்கிங் பீஸாகவே நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெபிலைசர் தாங்க சொல்லியிருந்தேன், V-Guardோட ட்ரிபிள் பூஸ்டர் ஸ்டெபிலைசரு. ஆனால் சரியான வெயிட்டுங்க, இது நல்ல வெயிட்டு, 15 கிலோ வரங்க. இது அவ்வளோ வெயிட். இது உள்ளே ஒரு டபுள் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் பாருங்கள், லோ வோல்டேஜ் வந்து 90 வோல்ட் இருந்தாலே எடுக்கும், ஹை வோல்டேஜ் வந்து 300 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நல்ல ஹெவியான ஸ்டெபிலைசர் தாங்க. இதோட ப்ரைஸ் 35 சொன்னார். 2000 பேசி வாங்கிட்டேன் நான். இது ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல, ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டேன் நான். வீட்டில் எடுத்து போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். பெட் செக்ஷன் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்துட்டேன் நான். இந்த வாரம் நிறையா அந்த நாட்டு பிரீடு பப்பீஸ்லாம் ஏகப்பட்டது வந்துருக்குதுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன், அப்படியே பாருங்கள். கனி நாயானா இது? சிப்பிப்பாறை. கோல்டன் ரெட்ரீவர் ஒரிஜினல் ப்ரீட், ஹெவி ப்ரீடு. பேரண்ட்ஸ் எங்கள் ஓன் பிராண்ட், நாங்கள் வளர்க்குறது தான். ப்ரீட் எடுக்கிற பப்பீஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் லிட்டரு 32 டேஸ் ஆகுது. ஃபுல்லாக மதர்ஸ் ஃபீடு தான். 20K, மேல் 20K, ஃபீமேல் 19. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.